Hi dear students, I welcome you all. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜேர்னல் என்ட்ரி எப்படி என்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் ஃபுல்லாகவே அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்னா என்ன, அதை நம்ம எப்படி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். அப்போ இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் சார் அப்படின்னு கேட்டால் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த டிரான்சாக்ஷனில் இருந்து பிரித்து எடுத்து எழுதியிருப்போம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் அதே மாதிரி பிரித்து எடுக்க போகிறோம். பட் ஆனால் இது டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அங்கே எப்படி நீங்கள் டிரான்சாக்ஷனில் இருந்து இது கேபிட்டலு, இது லயபிலிட்டிஸ், இது அசட்டில் கேஷு, ஸ்டாக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணோம், பிரித்து எடுத்து எழுதினமோ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் இங்கே டெபிட்டா கிரெடிட்டா அப்படிங்கிறது தான் போட போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த டெபிட் கிரெடிட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த டெபிட் கிரெடிட் போடணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் என்ன இருக்குது? பர்சனல் அக்கௌண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். Then real account, debit what comes in, credit what goes out. Then nominal account, debit all expenses and losses, credit all income and gain. ஓகேவா? இந்த ரூல் தான் நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படிங்கிறதா சொல்லுவோம். இந்த ரூல்ஸை நம்ம அப்ளை பண்ணி தான் எது டெபிட் வரும், எது கிரெடிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம சம்மில் கணக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், illustration 6. So JSC Lee is the sole proprietor having a provision store. JSC Lee அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டராக ப்ரொவிஷன் ஸ்டோர் வந்து நடத்திட்டு வராங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்னால் என்ன, இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே நீங்கள் காமர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த சோல் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி வணிகர் என்ன பண்ணுறாங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர் நடத்திட்டு வராங்க. ப்ரொவிஷன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பலசரக்கு கடை இருக்குல்ல, அதுதான் இந்த ப்ரொவிஷன் ஸ்டோர். ஸோ ஃபாலோவிங் ஆர் த டிரான்சாக்ஷன்ஸ் டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே ஜனவரி 2018 ஆண்டிற்கான டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னலைஸ் தம். இதை ஃபுல்லாகவே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஜேர்னலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஜேர்னல் என்ட்ரியாக போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. இப்போ நம்ம முதல்ல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்க்கலாம். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்த்துட்டு அது எப்படி அதில் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜனவரி 1 என்ன கொடுத்துருக்காங்க, கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ஆஃப் ₹80,000. ஸோ கமென்ஸ்டு அப்படின்னா தொடங்குனதுன்னு அர்த்தம். கமென்ஸ்டுனா என்னது, ஸ்டார்டட், தொடங்குனது. ஓகேவா? ஸோ அதுதான் இதனுடைய மீனிங். ஸோ கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் ₹80,000. ஸோ 80,000 ரூபாய் கேஷை வச்சு என்ன பண்ணுறாங்க, தொழில் தொடங்குறாங்க. சரி, இப்போ நீங்கள் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு திங்க் இன் த வியூ ஆஃப் பிஸ்னஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். பிஸ்னஸுக்கு இது உள்ளே வருதா வெளியே போகுதா அப்படிங்கிற ஒரு வியூவில் மட்டும்தான் யோசிக்கணும் அப்படிங்கிறத நான் அடிக்கடி இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அதை தவிர வேறு வகையில் ஓகே ஓனர் தொழில் தொடங்குறாரு, அப்போ ஓனருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காசு வெளியே போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. ஒன்லி யூ ஹாவ் டு திங்க் இன் த வியூ ஆஃப் பிஸ்னஸோடைய வியூவில் மட்டும்தான் நீங்கள் திங்க் பண்ணணுமே தவிர ஸோ எனி அதர்ஸ் மற்றவங்களுடைய வியூவில் கிடையாது. ஓகே, இப்போ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நினச்சி பாருங்கள், பிஸ்னஸுக்கு உள்ளே என்ன வருது, ஜெயசீலி காசு கொடுக்குறாங்க, ஜெயசீலி என்ன பண்ணுறாங்க, காசு கொடுக்குறாங்க. ஸோ ஜெயசீலி அப்படிங்கிறவங்க மற்றவங்கள விட கொஞ்சம் ஸ்பெஷல், பிகாஸ் ஷீ இஸ் த ஓனர். அவங்க தான் யார், ஓனர். அப்போ ஜெயசீலி கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் என்ன சொல்கிறேன், ஜெயசீலியை நான் இங்கே என்ன சொல்கிறேன், கேபிட்டல் அப்படிங்கிறதா சொல்லுவேன். என்ன சொல்லுவோம் நம்ம, கேபிட்டல். அப்போ ஜெயசீலி கேபிட்டல். ஓகே, ஸோ ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன வருது, பிஸ்னஸுக்கு உள்ளே என்ன வருது, கேஷ் வருது. பிஸ்னஸ்க்கு உள்ளே என்ன வருது, கேஷ் வருது. ஸோ அக்கௌண்ட். இப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷனில் இருந்துட்டு என்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பிரித்து எடுத்துட்டோமா, இந்த டிரான்சாக்ஷன்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்பா. ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன் எந்த அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணுதோ அதை முதல்ல அதிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்தாச்சு. என்னது, இது கேஷ் அக்கௌண்ட்டை அஃபெக்ட் பண்ணுது, கேஷ் எழுதிட்டோம்.
அப்புறம் ஜெயசீலி கேபிட்டல் கொடுக்குறாங்க, அப்போ ஜெயசீலி கேபிட்டல். சரி, இதில் எதை நம்ம டெபிட் பண்ணுறது, எதை நம்ம கிரெடிட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? ஸோ எதை டெபிட் பண்ணணும், எதை கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வி ஹாவ் டு அப்ளை அவர் கோல்டன் ரூல்ஸ். ஸோ நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம். சரி, நம்மளுடைய கோல்டன் ரூல்ஸ் என்ன? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? ஏதாவது ஹியூமன் பீயிங்கோ, பர்சன்ஸோ அல்லது ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் சொல்லக்கூடிய நிறுவனங்கள், கம்பெனி, பேங்க்கு, ஸோ இந்த மாதிரியான நேம்லாம் வரும். அப்போ அவங்களுக்கு அப்புறம் ப்ரீபெய்டு அவுட்ஸ்டாண்டிங், இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரீபெய்ட் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது பர்சனல் அக்கௌண்ட் ரூலில் அப்ளை ஆகும். தென் ரெண்டாவது ரியல் அக்கௌண்ட் என்னது? ஏதாவது அசட், கேஷு, மிஷினரி, ஃபர்னிச்சரு, ஸோ ஸ்டாக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அசட் ஃபுல்லாகவே எதில் வரும்? ரியல் அக்கௌண்ட்டில் வரும். தென் நெக்ஸ்ட் நாமினல் அக்கௌண்ட் எதெல்லாம் வரும்? எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின். எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயின், இது ஃபுல்லாகவே நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். இங்கே பாருங்கள், நம்ம எந்த அக்கௌண்ட் இருக்குது? ஜேசிடி கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அப்படின்றாவே என்னது? ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. கேபிட்டல்னாவே என்னது? ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. அப்போ இது என்ன அக்கௌண்ட்டில் வரும்? பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். என்ன அக்கௌண்ட்டில் வருது? இது பர்சனல் அக்கௌண்ட்டில் வருது. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். நம்மக்கிட்ட இருந்து, பிஸ்னஸுக்கிட்ட இருந்து யாராவது ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் வைக்கணும். கிரெடிட் த கிவர், யாராவது பிஸ்னஸ்க்கு கிவ் பண்ணுறான், தர்றான் அப்படின்னு சொன்னால் அந்த கிவரை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கிரெடிட் வைக்கணும். இங்கே ஜெயசீலி அப்படிங்கிற இந்த லேடி பிஸ்னஸுக்கு என்ன பண்ணுறாங்க? கேஷை கொடுக்குறாங்க. She actually give the capital as a cash to the business. பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுறா? கேஷை கொடுக்குறாங்க. அப்போது கிரெடிட் த கிவர். அப்போ ஜெயசீலியை நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கிரெடிட் வைக்கணும். அப்போ கிரெடிட் என்னென்னு தெரிஞ்சு போச்சா? ரைட், பர்ஃபெக்ட். இந்த நெக்ஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது? அசெட். ஸோ அசெட் அப்படின்னாவ ரியல் அக்கௌண்ட்டில் வரும். இது என்ன அக்கௌண்ட்டில் வரும்? ரியல் அக்கௌண்ட். அசெட் அப்படிங்கிறது என்னப்பா? ரியல் அக்கௌண்ட்டுப்பா. ஸோ ரியல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ டெபிட் எதாவது டெபிட் வைப்போம்னா எது உள்ளே வருதோ, கம்ஸ் இன்னோ உள்ளே வரக்கூடிய அந்த அசட்டை நம்ம என்ன பண்ணுவோம்? டெபிட் வைப்போம். ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், வெளியே என்ன போகுதோ அதை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் வைக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய ரூல். ஸோ இங்கே கேஷ் உள்ளே வருதா வெளியே போதா? ஜெய்சீலி கொடுக்குறாங்க, கேஷ் பிஸ்னஸுக்கு உள்ளே வருது. ஆக்சுவலி த கேஷ் இஸ் comes into the business. உள்ளே வருது. அப்போ உள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே வர்றதை டெபிட் வைக்கணும். ஓகேவா? இப்போ எது டெபிட் எது கிரெடிட்னு புரிஞ்சு போச்சா? கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலி அக்கௌண்ட், இதுதான் அதற்கான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இங்கே சொல்யூஷன் பாருங்கள். ஸோ சொல்யூஷன் எழுதும்போது இப்படி தான்ப்பா எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளுடைய ஃபார்மேட் படி இந்த புக்ஸ் ஆஃப், யாருடைய புக்கு இது? இந்த புக்ஸ் ஆஃப் ஜெயசீலி, இப்படி தான் நான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். முன்னாடியே இந்த புக்ஸ் ஆஃப்னு போட்டு யாருடைய அந்த நேம் கொடுத்துருந்தாங்களோ அந்த நேம் எழுதுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் பிளாங்காக விட்டுருங்க. த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜேர்னல் என்ட்ரி போகிறோம். ஜேர்னல் என்ட்ரி எழுதியாச்சு. டேட் காலம், போர்ட்டிகுலர்ஸ், லெஜர் ஃபோலியோ நம்பர். எல்எஃப் அப்படிங்கிறது லெஜர் ஃபோலியோ நம்பர். லெஜரில் இந்த டிரான்சாக்ஷன் எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிண்ட்டு தான் இந்த லெஜர் ஃபோலியோ நம்பர். தென் டெபிட் அமௌண்ட் காலம், கிரெடிட் அமௌண்ட் காலம். யூ ஹாவ் டு மென்ஷன் த ரூபி சைன் இன் த டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலம் ஆல்சோ யூ ஹாவ் டு மென்ஷன் தட். ஓகேவா? ஸோ யூஸ்வலாகவே இந்த லெஜர் ஃபோலியோ நம்பர் நம்மளுடைய இந்த தியரட்டிக்கல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இதில் வராது. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணும்போது இந்த லெஜர் ஃபோலியோ நம்பர்லாம் என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. இது நமக்கு இப்போ தேவையில்லை. பட் ஆனால் நம்ம ஃபார்மட் வைஸ் என்ன பண்ணி ஆகணும்? இந்த லெஜர் ஃபோலியோ நம்பரை நான் மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை ரைட் பண்ணுறோம், ரைட் பண்ணலை, ஸோ அது வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க, நம்ம அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். ஸோ வி ஹாவ் டு allocate a special column for the ledger folio number also. So in debit column, so in date column நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எழுதும்போது இயரை தான் எழுதணும் அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருக்கேன். தென் ஜனவரி, அதாவது மந்த், இயருக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? மந்த்துக்கு அப்புறம் அந்த ஒவ்வொரு டேட்டினுடைய டிரான்சாக்ஷன்ஸ் டேட் வைஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? க்ரோனலாஜிக்கல் ஆர்டரில் எழுதுகிறோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி தி க்ரோனலாஜிக்கல் ஆர்டர், விச் மீன்ஸ் த டேட் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ என்ன பண்ணியாச்சு? நம்ம ஃபார்மட் வைஸ் நம்ம எழுதியாச்சு. ஓகே, பர்ஃபெக்ட்.
ஸோ நம்ம அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன பார்த்தோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் வரும், ஜெயசீலி கேபிட்டல் வந்து கிரெடிட்டில் வரும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் எழுதும்போது இந்த இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட ஒட்டி வர்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறங்க, டெபிட் எழுதிடுங்க. எழுதிட்டு அடுத்த கார்னரில் என்ன பண்ணுங்கள், அதுக்கு நேராகவே டெபிட் அப்படிங்கிறத டிஆர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணிட்டு அதற்கு நேராகவே அந்த டெபிட் அமௌண்ட் எவ்வளவு, 80,000 ரூபாய் தானே கேஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ 80,000 ரூபாய் டெபிட்டில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒரே லைனில் தான் இருக்கணும். லைனை மாற்றி எழுதுகிற அதற்கு கீழே எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. இட் ஷுட் பி இன் எ சிங்கிள் லைன். அது அந்த ஒரே லைனில் தான் அது என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்கும் நேராக இருக்கணும். ஸோ வந்து முன்ன பின்ன எழுதக்கூடாது. ஸோ அதையும் நல்லா கவனிச்சுக்கிறேங்க. இந்த நெக்ஸ்ட்டு ஜெயசீலி கேபிட்டல் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அப்போ எழுதும்போது இங்கே கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர் மென்ஷன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லலாம் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு, ஏன்னா டெபிட்டுக்கும் கிரெடிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த பாருங்கள், டெபிட் நம்ம அந்த மார்ஜினை ஒட்டி எழுதியிருப்போம். பட் ஆனால் இந்த கிரெடிட்டை வந்து என்ன பண்ணியிருப்போம், கொஞ்சம் லிட்டில் ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 அப்படிங்கிறது போட்டு ஜெயசீலிஸ் கேபிட்டல் அப்படிங்கிறத எழுதியிருப்போம். இங்கே ஜெயசீலி நேம் கொடுத்ததுனால அவங்க நேமை மென்ஷன் பண்ணுறோம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரணமாக கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிட்டு ஸோ இதற்கு நேராக நம்ம என்ன பண்ணணும், அந்த கிரெடிட் அமௌண்ட் காலத்தில் அதனுடைய அமௌண்ட் 80,000 அதை மென்ஷன் பண்ணியாச்சு. அப்போ இங்கே நீங்கள் சிஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணவே கூடாது. பட் சொல்லும்போது என்ன பண்ணணும், கேஷ் அக்கௌண்ட், இது எப்படி சொல்லணும்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா to ஜெயசீலி கேபிட்டல். ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு say the journal entry transactions. ஓகேங்களா. ஸோ இதை இப்படி தான் சொல்லணும், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலி கேபிட்டல். என்ன பண்ணக்கூடாது, கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டு டு ஜெயசீலி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லெட்ரேட் மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ நம்ம காமர்ஸ் பீப்புள் we have to use sophisticated word. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட், இப்படி தான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரி, இது என்ன சார் வித்தின் ப்ராக்கெட்டில் ஏதோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு கேட்டால் இதற்கு பேர் தான் நரேஷன். இதுக்கு பேர் தான் என்னது, நரேஷன். NARRATION, நரேஷன். ஸோ நரேஷன் அப்படின்னு சொன்னால் அந்த ஜேர்னல் என்ட்ரியை பற்றின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் தான் நரேஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ நரேஷன் அப்படிங்கிறது என்னது, ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரியை பற்றின ஒரு ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் தான் என்னது, நரேஷன். இது ஏன் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது எந்த வகையான டிரான்சாக்ஷன்ஸ், இது எப்படி நம்ம எழுதியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ பார்க்குறவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நரேஷன் எழுத வேண்டியது மஸ்ட். நரேஷன் எழுத வேண்டியது என்னது, மஸ்ட். ஸோ இந்த நரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ள ஆக்சுவலாக என்ன டிரான்சாக்ஷனோ அந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணிடுறோம், எழுதிடுறோம். உங்களுக்கு எழுத தெரியல, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னு சொன்னால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க, பீயிங். இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும், BEING. நீங்கள் நோட்டில் எழுதும்போது பீயிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் எழுதணும். பீயிங் ஜெயசீலி கமெண்ட்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். இந்த பீயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத தெரிஞ்சுன்னா ஓகே. இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கானோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு அதுக்கு முன்னாடி மட்டும் பீயிங்கை சேர்த்துக்கும். ஓகேவா. என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி மட்டும் இந்த பீயிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி தான் கீழே பீயிங் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். ஸோ பீயிங் குட் பர்ச்சேஸ்டு பை கேஷ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம ரெண்டாவது பாருங்கள், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் ₹40,000. ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா 40,000 ரூபாய் கேஷை கொண்டு போய் என்ன பண்ணுறான், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறான். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த டிரான்சாக்ஷனில் இருந்துட்டு என்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பிரித்து எடுக்கணும். முதல்ல இங்கே என்ன பண்ணுறாங்க, கேஷை கொண்டு போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் அப்படிங்கிறது ஒன்று வெளியே போகும். அப்போ கேஷ் அக்கௌண்ட் மேஜர் பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் மேஜர் ரோல் பண்ணக்கூடியது அதைத்தான் நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் இங்கே யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க, பேங்க்கில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா. சரி, இங்கே கேஷ் அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறதா இந்த டிரான்சாக்ஷனில் வந்து மேஜர் அஃபெக்ட் ஆகக்கூடிய அக்கௌண்ட். அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் விச் ஒன் இஸ் டெபிட் அண்ட் விச் ஒன் இஸ் அ கிரெடிட் ஒன். ஸோ அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை பிரித்து எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடியது நம்மளுடைய அக்கௌண்டிங் ரூலை அப்ளை பண்ணணும். அக்கௌண்டிங் ரூல் என்னது, பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா, அதை முதல்ல என்ன பண்ணுங்கள், ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த ரூலை அப்ளை பண்ணுங்கள். ஸோ கேஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சொத்து.
சொத்து அப்படின்னாவே அது என்ன அக்கௌண்ட்டில் வரும்? ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட்டோடைய ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால மேபி உங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஈஸியாகவே அந்த ஒரு ஃப்ளோவில் வந்துடும். ஓகேவா? ஸோ ரியல் அக்கௌண்ட் இது நேச்சர். ஸோ இதனுடைய ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கம்ஸ் இன் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் டெபிட் பண்ணு, அந்த சொத்து வெளியே போச்சுன்னு சொன்னால் கிரெடிட் பண்ணு. இங்கே கேஷ் எனக்கு உள்ளே வருதா, வெளியே போகுதா? வெளியே போகுது. ஏன்? என்கிட்ட இருக்கக்கூடிய கேஷை கொண்டு போய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணுறேன். அப்போ உள்ளே இருந்து கேஷ், பிஸ்னஸ்ல இருந்து கேஷ் என்ன ஆகுது? வெளியே போகுது. ஆக்சுவலி விச் இஸ் கோஸ் அவுட். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கிரெடிட் வாட் கோஸ் அவுட். வெளியே எந்த சொத்து போதோ அதை கிரெடிட் பண்ணணும். அப்போ கேஷ் அப்படிங்கிறது வெளியே போகுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்? கிரெடிட் பண்ணிட்டேன். கேஷ் அக்கௌண்ட் என்ன பண்ணிட்டேன்? கிரெடிட் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் பேங்க். இதை டெபிட் பண்ணுமா, கிரெடிட் பண்ணுமா அப்படிங்கிறதா. ஸோ பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு? ஒரு இது வந்து சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தானே பேங்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ரூல் என்ன? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ பிஸ்னஸ்லேருந்து யாராவது ரிசீவ் பண்ணாங்கண்டா அவங்கள டெபிட் பண்ணணும். நமக்கு கொடுத்தாங்க, கிவ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள கிரெடிட் பண்ணணும். இப்போ பேங்க் என்ன பண்ணுறான்? ரிசீவ் பண்ணுறானா, கிவ் பண்ணுறானா? நான் கேஷை கொடுக்குறான், அவன் ரிசீவ் பண்ணுறான். கேஷை கொடுக்குறான், அவன் என்ன பண்ணுறான்? ரிசீவ் பண்ணுறான். அப்போ டெபிட் த ரிசீவர். ரிசீவரை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் வைக்கிறோம். ஸோ இப்போ புரிஞ்சா? பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ். இதுதான் அதற்கான ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இதுக்கு நம்ம டேட் என்ன பண்ணி ஆகணும்? மென்ஷன் பண்ணிடுறோம். டேட் மென்ஷன் பண்ணியாச்சு. பேங்க் அக்கௌண்ட் அஸ் சொன்ன மாதிரி அந்த கார்னரில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ணுறோம். டெபிட் அப்படிங்கிறதுக்காக டிஆர் அப்படிங்கிறத அடுத்த கார்னரில் மென்ஷன் பண்ணுறோம். தென் கொஞ்சம் லிட்டில் ஸ்பேஸ் விட்டு கிரெடிட் அப்படிங்கிறதுக்காக டு கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறத போட்டு அதற்கான அமௌண்ட்டை அதாவது லைனில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்டாக எழுதிடுறோம். தென் கீழே வந்து நரேஷன் வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நரேஷனை ப்ராக்கெட் போட்டு எழுதிடணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்ட் பீயிங் அப்படிங்கிறது இங்கே என்ன பண்ணிடுங்க? சேர்த்துருங்க. பீயிங் டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். ஓகே, ஸோ இதை புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். த நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ். பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ். ஸோ இப்போ திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம இது போட்டோம் பார்த்தீங்களா, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அங்கே குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்டாக் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கோம். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் அங்கே அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் குழப்பிக்கக்கூடாது. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். அதனால தான் உங்களுக்கு இங்கேயே சொல்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து நம்ம உங்கள் ஸ்டாக்கு போட்டோமே அப்போ இங்கேயும் ஸ்டாக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால நான் கிளியராக சொல்கிறேன், அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் மட்டும்தான் குட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இங்கே குட்ஸ் பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் தான் மென்ஷன் பண்ணணும். இங்கே குட்ஸ் பர்ச்சேஸ்டு அப்படின்னு சொன்னால் என்ன அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணணும்? நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். சரியா? ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட், குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறோம், அதனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பை பேயிங் கேஷ். கேஷ் கொடுத்து தானே பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ அது என்னது? கேஷ். இப்போ ரெண்டு அக்கௌண்ட் நம்ம பார்த்தாச்சு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு? இது வந்து ஒரு நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னது? ஒரு நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். அப்போ பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு செலவு. ஒரு என்னது? செலவு. ஏன்னா நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதை நான் செலவழிக்கிறேன், அதனால தான் எனக்கு பொருளை பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ இது வந்து என்னது? ஒரு செலவு. ஸோ செலவு அப்படிங்கிறதுனால டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், எல்லா செலவுகளையும் நஷ்டத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா? டெபிட் பண்ணணுமா? அதனால நம்ம இது என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணிடுறோம். அண்ட் ஒன் திங் யூ ஷுட் பி ரிமெம்பர் இன் யுவர் மைண்ட். அதாவது என்னன்னு சொன்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் இஸ் ஆல்வேஸ் டெபிட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே என்னது? டெபிட் தான். ஒரு 3 சுச்சுவேஷன்ஸில் மட்டும் பர்ச்சேஸை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன். பட் ஆனால் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க? டெபிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்னது? டெபிட். ஓகேவா? அது எப்போ நம்ம கிரெடிட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் லேட்டர். ஓகேவா? அது வரட்டும், நான் அந்த சமம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒரு டெபிட். தென் கேஷ். கேஷ் என்னது? நம்மளுடைய அசெட். அசெட் அப்படின்னாவே ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட்டுடைய ரூல் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ள சொத்து வந்துச்சு சொன்னால் டெபிட் வைக்கணும், வெளியே சொத்து போதுன்னு சொன்னால் கிரெடிட் வைக்கணும். இங்கே கேஷ் உள்ள வரதா வெளியே போதா?
வெளியே போகுது. ஏன்னா கேஷை வெளியே கொடுத்து தானே நான் பொருளை வாங்குறேன். அப்போ கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ இதை என்ன பண்ணுறோம், நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதுதான் இதற்கான ஜர்னல் என்ட்ரி. பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 5,000 அண்ட் கொஞ்சம் லிட்டில் ஸ்பேஸ் விட்டு டு கேஷ் அக்கௌண்ட், அதற்கு நேரம் 5,000. ஸோ மறந்துடக்கூடாது நரேஷன் எழுத. அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு மென்ஷன் த வேர்டு பீயிங் குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், 4th one. சரி, பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃப்ரம் லிப்டன் அண்ட் கோ ஆன் கிரெடிட் ஆஃப் rupees 10,000. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி நம்ம கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், கடனுக்கு கிரெடிட்டுக்கு லிப்டன் அண்ட் கோ கிட்ட இருந்து என்ன பண்ணுறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாவே என்னது, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாவே என்ன அக்கௌண்ட்டு, பர்ச்சேஸ் அக்கௌண்ட். குட்ஸை பர்ச்சேஸ் பண்ண நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ யார்கிட்ட இருந்து பண்ணுறேன், லிப்டன் அண்ட் கோ. யார்கிட்ட இருந்து, லிப்டன் அண்ட் கோ. கிரெடிட்டுக்கு பண்ணுறதுனால இங்கே நம்ம கிரெடிட்டுங்கிற வார்த்தை தானே சார் மென்ஷன் பண்ணோம். அப்படி பண்ணக்கூடாது. அது நமக்கு ஒரு கொடுத்துருக்க ஒரு க்ளூ. என்னது, இது கடனுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போ அதை யாரை எடுத்துக்கணும், யார்கிட்ட கடனுக்கு பண்ணாங்களோ அவங்கள தான் நம்ம எடுத்துக்கணும். லிப்டன் அண்ட் கோ கிட்ட இருந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் அப்படிங்கிறது அக்கௌண்ட் அஃபெக்ட் பண்ணுது. தென் லிப்டன் அண்ட் கோ அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்கணும். அதனால லிப்டன் அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இப்போ 2 அக்கௌண்ட்டை எடுத்தாச்சு. இதில் நான் எது டெபிட் பண்ணணும், எது கிரெடிட் பண்ணணும், ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். கண்ணை மட்டும் என்ன பண்ணிடுங்க, பர்ச்சேஸ் வந்து டெபிட்டு. பர்ச்சேஸ் வந்து என்னது, டெபிட்டு. ஏன்னா இட்ஸ் நாமினல் அக்கௌண்ட் ரேச்சர், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஸோ அதனால் டெபிட். ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம எப்படியே வந்து அதனுடைய ரூலை சொல்லிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது எப்படி எங்கே வரும் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுங்கள், சொல்லி அந்த ரூல்ஸை சொல்லி எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். சரி, இங்கே லிப்டன் அண்ட் கோ அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட், இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஏன்னா இவங்க சட்டத்தின்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பர்சன் அந்தஸ்தை, ஒரு நபருக்கான ஒரு அந்தஸ்தை வந்து பெற்றோம். அப்படி தானே? அப்போ இந்த லிப்டன் அண்ட் கோ அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இங்கே நான் லிப்டன் அண்ட் கோ கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான், எனக்கு பொருளை கிவ் பண்ணுறான். கடனுக்கு என்ன பண்ணுறான், கிவ் பண்ணுறான், தர்றான். அப்போ கிரெடிட் த கிவர். அப்போ தருபவரை நான் என்ன பண்ணணும், கிரெடிட் வைக்கணும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட். எழுதியாச்சா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லிப்டன் அண்ட் கோ அக்கௌண்ட். ஸோ நரேஷன் நம்ம எழுதிடணும். அதுக்கு முன்னாடி பீயிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சேர்த்துக்கிறங்க. டேட்டு கரெக்டாக மறந்துடாமல் மென்ஷன் பண்ணிக்கோ. தென் அமௌண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு மென்ஷன். ஸோ அதற்கு நேராக வந்து கரெக்டாக என்ன பண்ணிக்கிறீங்க, மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. லைனை மாற்றி எழுதுறது இந்த வேலையே வச்சுருக்கக்கூடாது. ஸோ திருப்பி சொல்கிறேன், டீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும். இப்படி நம்ம ஒவ்வொரு ஜர்னல் என்ட்ரிக்குமே ஒரு மார்க். ஸோ அதனால் கரெக்டாக என்ன பண்ணுங்கள், எழுதுங்க. இந்த நெக்ஸ்ட்டை பார்த்தோம்னு சொன்னால், சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். சோல்டு குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். நம்ம அங்கே அதே மாதிரி தான் அந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனில் என்ன பார்த்தோம், குட்ஸை வந்து சேல் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்கில் என்ன பண்ணிப்போம், மைனஸ் பண்ணிப்போம்னு பார்த்தோம். இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த குட்ஸ் அப்படிங்கிறது வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா பர்ச்சேஸு, சேல்ஸ் பண்ணியிருந்தா சேல்ஸு. அப்போ என்ன பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. அப்படி தானே? யாருக்கு பண்ணியிருக்கேன், ஜாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ சேல்ஸ் பண்ணிவிட்டு ஜாய்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கேஷை வாங்கிட்டேன். அப்போ கேஷ் அக்கௌண்ட். சப்போஸ் நான் கேஷ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் ஜாய் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருப்பேன். கேஷ் வாங்கலைன்னு சொன்னால் யாரை மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஜாயை மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் நான் கேஷ் வாங்கினதுனால இங்கே ஜாய் அப்படிங்கிறவன் என்ன ஆயிரான், ஒரு டம்மி பீஸ் ஆயிரான். அதனால் நான் அவனை என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா? சப்போஸ் நான் கேஷ் வாங்கலை அப்படின்னு சொன்னால் ஜாய் தான் இங்கே வந்து என்னது, ஒரு ஹீரோ மாதிரி. அதனால் நான் அவனை என்ன பண்ணிப்பேன், எடுத்துப்பேன். பட் கேஷ் வந்ததுனால ஜாய் டம்மி பீஸ். ஸோ அதனால் அவனை நெக்லெக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? அதனால் அவனை எடுத்துக்கக்கூடாது. சரி, சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட்டில் வரும், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஸோ சேல்ஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும், இன்கம் வரத்தானே செய்யும், வருமானம் வருமா. அப்போது அதை என்ன பண்ணுறோம், கிரெடிட் வைக்கிறோம். அதை என்ன பண்ணணும், கிரெடிட் வைக்கணும். இல்லாட்டா கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ணிடு, சேல்ஸ் வந்து கிரெடிட்னு போட்டுரு.
கண்ணை மட்டும் என்ன பண்ணுறீங்க, சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட், அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சேல்ஸ் பர்ச்சேஸாவது ஒரு 3 சுச்சுவேஷனில் கிரெடிட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஆனால் சேல்ஸ் அப்படிங்கிறதே இட்ஸ் அன் ஆல்வேஸ் கிரெடிட் ஒன். அது கிரெடிட்டில் தான் வரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சேல்ஸ் பண்ணியிருக்கோம், குட்ஸு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ குட்ஸு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குட்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது கிரெடிட் தான், நீ கண்ணை மூடிட்டு போடலாம். இந்த நெக்ஸ்ட்டு கேஷு. கேஷு அப்படிங்கிறது என்னது, ஒரு ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். நான் இங்கே சேல்ஸ் பண்ணுறதுனால எனக்கு பொருள் வெளியே போகுது, ஆனால் என்ன அது கேஷ் வந்து உள்ளே வருது, விச் இஸ் கம்ஸ் இன் டு தி பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுனால டெபிட் வாட் கம்ஸ் இன், கேஷை வந்து என்ன பண்ணுறேன், டெபிட் வைக்கிறேன், சேல்ஸு கிரெடிட். ஓகே, எழுதியாச்சா? கேஷ் அக்கௌண்ட் 5th டேட்டில் கேஷ் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 11,000. ஸோ பீயிங் கேஷ் சேல்ஸ் மேடு அப்படிங்கிறத நரேஷன் எழுதுகிறோம். சரி, உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த என்ன ட்ரான்சாக்ஷனோ அப்படியே எழுதி முன்னாடி பீயிங் மட்டும் சேர்த்துக்கோ. இந்த நெக்ஸ்ட்டு பெய்டு சேலரி பை கேஷ் ₹5,000. பெய்டு சேலரி பை கேஷ் ₹5,000. சேலரி அப்படின்னா என்னது, நம்மள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளம் தான் சேலரி. இந்த சேலரியை நான் கேஷ் கொடுத்து அவங்களுக்கு பே பண்ணுறேன். அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் இருந்து நம்ம எதை பிரிச்செடுக்க முடியும், சேலரி. எதெல்லாம் நம்ம பிரிச்செடுக்க முடியும், சேலரி, சேலரிஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். சேலரி அக்கௌண்ட் அண்டு கேஷ் அக்கௌண்ட் ரெண்டை தான் நம்ம பிரிச்செடுக்க முடியும். சரி, இப்போ இந்த சேலரி அப்படிங்கிறது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டில் வரும், பர்சனல் அக்கௌண்ட்டா? சேலரி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டில் வருமா, வராது. ரியல் அக்கௌண்ட்டில் வருமா, வராது. ஏன் ரியல் அக்கௌண்ட்டில் வராது, பிகாஸ் அது சொத்து. தென் நாமினல் அக்கௌண்ட்லாம் பார்க்கணும். நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஏதாவது செலவோ நஷ்டமோ வருமானமோ ஆதாயமோ வரும்போது அது நாமினல் அக்கௌண்ட் தான். அப்போ இந்த சேலரி அப்படிங்கிறது நமக்கு ஒரு செலவு தானே. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது வாங்குறவனுக்கு அது வருமானம், ஆனால் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது என்னது, ஒரு செலவு. நம்ம பிஸ்னஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் யோசிக்கணும். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு செலவு. செலவை நம்ம என்ன பண்ணுறோம், நாமினல் அக்கௌண்ட்டில் தான் எழுதுவோம். நாமினல் அக்கௌண்ட்டில் இந்த டெபிட் வைக்கணுமா, கிரெடிட் வைக்கணுமா, டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஏதாவது செலவோ நஷ்டமோ வரும்போது அது டெபிட்டு. ஓகே, டெபிட். இது என்ன, சேலரி அப்படிங்கிறது ஒரு செலவு, செலவு என்ன பண்ணணுமா, டெபிட் வைக்கணுமா, வச்சாச்சு. தென் கேஷ் அப்படிங்கிறது நமக்கு ரியல் அக்கௌண்ட், ஏன்னா நம்மளுடைய அசட்னாவே ரியல் அக்கௌண்ட். ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்ள கேஷ் வந்துச்சு சொன்னால் டெபிட்டு, வெளியே போகுது அப்படின்னு சொன்னால் கிரெடிட். இங்கே கேஷ் வந்து உள்ளே வருதா வெளியே போதா, வெளியே போகுது. ஏன்னா நான் சம்பளம் கொடுக்குறேன், அதை வாங்கிக்கிட்டு எம்ப்ளாய்ட்ட தானே கொடுக்குறேன், அவன் வாங்கிக்கிறான். அப்போ கேஷுங்கிறது வெளியே போகுது. அப்போ வெளியே போனால் அது என்ன பண்ணணும், கிரெடிட் வாட் கோஸ் அவுட், வெளியே போகிறத கிரெடிட் பண்ணணும். அப்போ சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதியிருக்கா, சேலரி அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட்டு, ஸோ பெய்டு லிப்டன் அண்ட் கோ பை செக் for the purchase made on 4th January. ஓகேவா? ஸோ பெய்டு லிப்டன் அண்ட் கோ. லிப்டன் அண்ட் கோ கிட்ட 4ஆம் தேதி நம்ம கடனுக்கு வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, 10,000 ரூபாய்க்கு, தெரியுதா? ஸோ 10,000 ரூபாய்க்கு லிப்டன் அண்ட் கோ கிட்ட இருந்து என்ன பண்ணியிருக்கேன், கடனுக்கு தானே வாங்கியிருக்கேன். அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், 7ஆம் தேதி செக்கு கொடுத்து பே பண்ணுறேன். இங்கே லிப்டன் அண்ட் கோ வந்து என்ன பண்ணுறான், ரிசீவ் பண்ணுறான். லிப்டன் அண்ட் கோ என்ன பண்ணுறான், ரிசீவ் பண்ணுறான். செக்கு போட்டு கொடுத்தேன்னு சொன்னால் இந்த செக்குக்கான அமௌண்ட்டை யார் கொடுப்பா, நீ உன்னுடைய காசுலேருந்து கொடுப்பியா, கேஷ்லேருந்து எடுத்து கொடுப்பியா, கிடையாது. உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து யார் கொடுப்பா, பேங்கர் கொடுப்பான். யார் கொடுப்பா, பேங்கர் தான் கொடுப்பான். புரியுதா? நல்லா யோசிக்கணும், திங்க் பண்ணணும். 4ஆம் தேதி வாங்கினதுக்கு 7ஆம் தேதி நான் லிப்டன் அண்ட் கோக்கு செக் போட்டு கொடுக்குறேன். செக் போட்டு கொடுத்துன்னா நான் அந்த ஒரு பேப்பர் தான் கொடுக்குறேன். அதை அவன் என்ன பண்ணுவான், வாங்கிட்டு போய் பேங்க்கில் கொடுத்து அதற்கான அமௌண்ட்டை என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து என்னுடைய பேங்கர் தான் எடுத்து கொடுக்கும். அப்போது இங்கே லிப்டன் அண்ட் கோ வாங்கிட்டு போகிறான், பேங்கர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. ஓகே, அப்போ பேங்க் அக்கௌண்ட். இப்போ என்னது, பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. செக்கு நான் கொடுத்தாலும் அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறது யார், பேங்க்கு. ஸோ பேங்க் அக்கௌண்ட். இப்போது லிப்டன் அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு பர்சன், பேங்க் ஆல்சோ பர்சன். ஸோ பர்சனல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். ஸோ லிப்டன் அண்ட் கோ என்ன பண்ணுறான், இதில் ரெண்டில் எதை நம்ம டெபிட் பண்ணுறது, கிரெடிட் பண்ணுறது. ஒரு 2 minutes தரேன். அதுவே அதிகம் தான், ஒரு 5 செகண்ட் தரேன், அதுக்கெல்லாம் யோசிங்க.
நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் யோசிச்சு கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் தெளிவாயிட்டீங்க. இனிமேல் இங்கே என்னது ஜர்னல் என்ட்ரி ஈஸியாக போட்டுருவீங்க அப்படின்ட்டு அர்த்தம். குயிக்காக யோசிங்க, எது டெபிட் வரும், எது கிரெடிட் வரும், ரூல் படி அப்ளை பண்ணிப்பார். சரி, இப்போது லிப்டன் அண்ட் கோ பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். லிப்டன் அண்ட் கோ என்ன பண்ணுறான்? ரிசீவ் பண்ணுறான். நான் செக்கு கொடுக்குறேன், என்ன பண்ணிட்டு போகிறான்? ரிசீவ் பண்ணிட்டு போகிறான். ஸோ டெபிட் த ரிசீவர், டெபிட் பண்ணியாச்சு. பேங்க் என்ன பண்ணுறா? அவனுக்கு அமௌண்ட்டை கொடுக்குறான். அவன் செக்கை கொண்டு போய் கொடுத்துட்டான் பேங்க்கில். பேங்க் என்ன பண்ணுறான்? அதற்கான அமௌண்ட்டை கொடுக்குறான். ஸோ கிரெடிட் த கிவர். ஓகே, சரி. இப்போ பாருங்கள், பேங்க் லிப்டன் அண்ட் கோ டெட்டா டு பேங்க் அக்கௌண்ட். Lipton and Co. debtor, yeah, correct. So Lipton and Co. debtor to bank account. சரிங்களா? ரைட். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, bought furniture by cash. bought அப்படின்னா பர்ச்சேஸுக்கு பைக்கு பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது bought அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்னிச்சரை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். கேஷை கொடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கேன். எவ்வளவு? 4000 ரூபாய். அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் என்னென்ன அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆகுது? ஃபர்னிச்சர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட். என்ன சார் பாட் அதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் வராதா சார் அப்படின்னா, குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணாதான் பர்ச்சேஸ். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் தமிழில் பக்கத்தில் எழுதி வச்சுட்டாலும் பரவாயில்ல, பிகாஸ் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதனால் பக்கத்தில் கிண்ட் அப்படின்ட்டு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு கூட எழுதி தமிழில் எழுதி வச்சுக்கிறேங்க தயவுசெய்து சொல்லும்போது. அப்போ தான் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு அது பார்க்கும்போது நமக்கு புரியும். ஓகேங்களா? பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் அப்படின்னா நம்ம கேஷை கொடுத்து ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணுற குட்ஸை கிடையாது. குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் சொன்னால் அது பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வரும். அதை தவிர வேறு எது வாங்கினாலும் அந்த பர்டிகுலர் அசட்டை தான் நம்ம என்ன பண்ணணும்? மென்ஷன் பண்ணணும். இங்கே ஃபர்னிச்சரை நான் என்ன பண்ணுறேன்? கேஷ் கொடுத்து வாங்குகிறேன். இது வந்து ஒரு அசட் அப்படிங்கிறதுனால ரியல் அக்கௌண்ட். கேஷுங்கிறதும் என்னது? ஒரு அசட். இதுவும் ரியல் அக்கௌண்ட். சரி, இதில் எதை டெபிட் எது கிரெடிட்? யோசிங்க. ஃபர்னிச்சர் உள்ளே வருதா வெளியே போதா? உள்ளே வருது. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ டெபிட். கேஷ் அப்படிங்கிறது வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அப். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட், பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் ₹1000. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? கேஷை கொடுத்து பே பண்ணுறோம். அப்போ இது என்னென்ன அக்கௌண்ட் வரும்? எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் என்ன அக்கௌண்ட் வருது? கேஷை கொடுக்குறோமா? ஸோ கேஷ் அக்கௌண்ட். எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். சரி, இதில் நம்ம எதை டெபிட் பண்ணணும் எதை கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டில் வருமா? இது வந்து ஒரு செலவு தானப்பா. எலக்ட்ரிசிட்டி நம்ம மின்சாரம் பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக மின்சார கட்டணம் நம்ம செலுத்துகிறோம். அப்போ இது நமக்கு ஒரு செலவு அப்படின்னாவே அது என்ன அக்கௌண்ட்டில் வரும்? நாமினல் அக்கௌண்ட்டில். அது டெபிட் வைக்கணுமா கிரெடிட் வைக்கணுமா? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். ஏதாவது செலவு நஷ்டம் வரும்னு சொன்னால் அது டெபிட் தான் பண்ணணும். அப்போ அதை நம்ம இதை என்ன பண்ணுறோம்? டெபிட் வைக்கிறோம். தென் கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அப்படிங்கிறது அசெட். அசெட் அப்படின்னாவே ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இந்த அசெட் உள்ளே வரதா வெளியே போதா? கேஷுங்கிறது வெளியே போகுது, நம்ம செலுத்துகிறோம். அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்போ இதுக்கு என்ன வரும்? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த போட்டிருக்காங்களா? எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அதற்கான நரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? பீயிங் அப்படிங்கிறத போட்டு மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட்டையும் கரெக்டாக அதற்கு நேரம் என்ன பண்ணிடுங்க? மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்கள், bank paid insurance premium. Bank paid insurance premium as per standing instructions. As per standing instructions ₹300. அதாவது இதற்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேங்க் என்ன பண்ணுறான்னா எனக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம். இப்போ நமக்கு தெரியும் இன்சூரன்ஸ் நம்ம போட்டிருப்போம், பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடுவோம். அதுக்கு நம்ம இயர்லி ஒன்ஸ் இந்த 1000 அல்லது 1500 இந்த ரேஞ்சில் நம்ம இன்சூரன்ஸ் வந்து என்ன சொல்கிறது ரெனியூ பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளாக போய்ட்டு நம்மளுடைய ஒரு டேட் கன்வீனியன்ட்டுக்கு போய் நம்ம இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு வரோம்? ரினியூ பண்ணிட்டு வரோம். ஆனால் சில இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதனால என்ன சொல்லிடுவாங்கன்னா இந்த மாதிரி பேங்க்கிட்ட சொல்லி வச்சுருவான்,
கரெக்டாக இந்த டேட்டில் வந்து என்ன பண்ணிடுங்க, ஐ மீன் இந்த இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த டேட்டில் வந்து கரெக்டாக எனக்கு பதிலாக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீ பே பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்கிட்ட இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சன் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா சொல்லி வச்சுருவாங்க. ஸோ சொல்லி வச்சோன்னே பேங்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க சிஸ்டத்தில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுப்பான். இந்த மாதிரி இந்த டேட்டில் கரெக்டாக இவங்க அக்கௌண்ட்டில் இவ்வளோ எடுத்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம ப்ரீமியமாக பே பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அந்த டேட் வந்ததுக்கப்புறம் அதுவே அக்கௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்ன ஆயிரும், பே ஆயிரும். ஓகேவா? ஸோ இவன் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கான் பார்த்தியா, அதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுதான் என்னது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுபடி பேங்க் என்ன பண்ணுறான், இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியமை பே பண்ணுறான். சரி, இப்போ இந்த யார் என்ன பே பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அப்போ என்ன வரும், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? தென் யார் பே பண்ணுறா, பேங்க். அப்போ பேங்க் அக்கௌண்ட் 2 பேர். இதில் யாரை டெபிட் பண்ணணும், யாரை கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ஒரு செலவு தானேப்பா. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செலுத்திட்டே வரேன், அது நமக்கு ஒரு செலவு தானே. ஸோ செலவு அப்படின்றாவே அது என்னது, நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ் ரூல் படி அது டெபிட். இது யார் கொடுக்குறா, பேங்க் அப்படிங்கிறவங்க பர்சனல் அக்கௌண்ட். பேங்க் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட ஒரு நபர் தானே. ஸோ பர்சனல் அக்கௌண்ட்டில் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அதற்கான அமௌண்ட்டை யார் கொடுக்குறா, பேங்கர் தானே. அவருடைய ஐ மீன் ஓனருடைய அக்கௌண்ட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாலுமே அதை கொடுக்கக்கூடியவங்க யார், பேங்க்கு. ஸோ பேங்கர் தான் என்னது, கிரெடிட் த கிவர். ஸோ பேங்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி எழுதியாச்சா, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ ப்ராக்கெட்டில் பீயிங் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்டில் கேளுங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸசைஸ் சம் என்னது 8 வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ எக்ஸசைஸ் சம் வந்து 8 செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் இதில் எதாவது புரியலை அப்படின்னு சொன்னால் கேளுங்க. அதுலேயும் ஏதாவது புரியலை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட தாராளமாக கேளுங்க. உங்களுக்கு சொல்லாமல் மட்டும் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ நீங்கள் தான் முதல்ல கேட்கணும். கேட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.